ஒரு அழகான கிராம பள்ளி. இங்கு குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வருகிறார்கள். கிளாஸ் ரூமில் கவின் மற்றும் நிலா உட்பட எல்லா குழந்தைகளும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் அன்பான ஆசிரியர் இன்று ஒரு சிறப்பு பாடம் சொல்ல போகிறார். ஆசிரியர் ஒரு புத்தகத்தை எடுத்தார். அது உலக புகழ் பெற்ற திருக்குறள். அவர் கரும்பலகையில் ஒரு குறளை எழுத ஆரம்பித்தார். அந்த குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கவின் உடனே கையை உயர்த்தி ஒரு கேள்வி கேட்டான். ஆசிரியர் பெரிய தமிழ் எழுத்து அ வை எழுத்தினார். அந்த எழுத்து திடீரென்று மாயமாக ஒளிர ஆரம்பித்தது. பள்ளி அருகே காடு இருந்தது. அங்கு சில அழகான விலங்குகள் விளையாடிக் கொண்டிருந்தன. அந்த விலங்குகள் பள்ளியை பார்த்து ஆர்வமாக ஜன்னல் வழியாக பார்த்தன. சிங்கக்குட்டி மெதுவாக கதவு வழியாக உள்ளே பார்த்தது. ஆசிரியர் எல்லா விலங்குகளையும் அன்புடன் உள்ளே வரச் சொன்னார். இப்போது விலங்குகளும் குழந்தைகளுடன் மாணவர்களாக அமர்ந்தன. முயல் கூட கையை உயர்த்தி கேள்வி கேட்க முயன்றது. இந்த உலகத்தை உருவாக்கிய ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. இந்த அழகான பூமி, மலைகள், காடுகள், நதிகள் எல்லாம் அதனால் உருவானது. குழந்தைகளும் விலங்குகளும் அந்த அழகான இயற்கையை பார்த்து மகிழ்ந்தனர். அந்த நேரத்தில் மயில் தனது அழகான இறகுகளை விரித்தது. குட்டி யானை தண்ணீர் தூவி எல்லாரையும் சிரிக்க வைத்தது. மானும் பச்சை புல்வெளியில் மகிழ்ச்சியாக ஓடினது. மீண்டும் கிளாஸ் ரூமில் ஆசிரியர் குரலை காட்டினார். அனைவரும் சேர்ந்து அந்த திருக்குறளை மீண்டும் சொல்ல ஆரம்பித்தனர். கவின் சிங்கக்குட்டிக்கு மணலில் அ எழுத கற்றுக் கொடுத்தார். நிலா முயலுக்கும் மானுக்கும் அ எழுத கற்றுக் கொடுத்தார். இப்போது எல்லா குழந்தைகளும் விலங்குகளும் சேர்ந்து தமிழ் எழுத்துக்களை பயிற்சி செய்தனர். ஆசிரியர் அதை பார்த்து பெருமையாக சிரித்தார். அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாட ஆரம்பித்தனர். கவின், நிலா மற்றும் விலங்குகள் பெரிய அ எழுத்தை பெருமையாக காட்டினர். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.